இது வந்து காசு குடுக்காம கூட்டுறதுன்றது தானா வரதெல்லாம் வரும். அதே மாதிரில நயன்தாரா ஒரு நகை கடை திறக்க வந்தாலும் இதே மாரி வரும் கூட்டம். அதே நயன்தாரா டெய்லி வந்தா வரமாட்டாங்க. இதே தான் விஜய்க்கும். தொடர்ச்சியா அவரு மக்கள பார்க்கறதுக்கு அது இதுன்னு வந்தாருன்னா, கொஞ்சம் போக போக கூட்டம் குறையும். அப்புறம் நீங்க சொன்ன மாரி, "எப்பா வாங்கப்பா" அப்படின்ட்டு, "ஏன் ஆள கூட்டு வரல? ஏன் ஆள கூட்டு வரல?" அப்படின்னு இவரு ஏன் சேர தூக்குற பாணியில கத்துற மாரி ஆயிடும். இங்கேயே கூட கோவையில கூட இவங்க வந்து பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட, ரோட் ஷோ காட்டுறதுக்கு தான் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆட்கள வர வச்சா, "கோவை குலுங்கியது, கொங்கு மண்டலம் எங்கள் கையில்" அப்படின்லாம் ஒரு இத பண்ணோன்னு ஒரு அது பக்கத்தா பக்கத்து பிளான்ட் தானே சார் இது? பிளான்டு தான். அந்த பக்கத்து திறந்த வெளி பக்கத்து வாகனம் அந்த மாவட்டங்கள் வாகனத்துல போனது. வர வச்சு, மாவட்ட செயலருக்கு அசைன்மென்ட் குடுத்து வர வச்சாங்க. வர வச்சு அத வந்து ஒரு ரோட் ஷோ மாரி மாத்த முயற்சி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட நல்லா வெற்றிகரமா நடந்தது. அது என்னன்னா, பலரும் வந்து இத வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க, கொங்கு மண்டலம் அவர் கையில, கோவை குலுங்கியதுன்னு. கோவை பலமுறை குலுங்கியிருக்குது. கொடிசியால குலுங்கியிருக்குது, ஜெயலலிதா குலுங்கியிருக்குது, ஸ்டாலின் குலுங்கியிருக்குது, கமலஹாசனுக்கே குலுங்கியிருக்கு. அதனால அந்த குலுங்கல்லாம் வந்து வாக்குகளா மாறுமானா, கமலஹாசன் சொன்ன மாரி, ரசிகர்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுவதுன்றது நடக்காது அப்படின்னு. இங்க இவருக்கு வர்றது எல்லாமே நல்ல கூட்டம். குடும்பம் குடும்பமா வராங்களா குடும்ப சார்? குடும்பமா வர்றாங்க. ஆனா, இது எல்லாமே ஒரு தொகுதிக்கு எவ்வளோ அப்படின்னு போடும்போது, நீங்க பொதுமக்களுடைய வாக்குகளை பெறுவது தான் அரசியலுக்கான நிலைப்பாடு.